गाइस நம்ம சேனல்ல இன்னைக்கு புதுசா வந்து ஹாஸ்பிடல் பேக் பேக்கிங் vlog தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கவங்க இல்ல வந்து டெலிவரிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு எனக்கு என்ன பேக் பண்ணனும் தெரியலன்றவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ இன்ட்ரஸ்டா இல்லனா கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணி வேற வீடியோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேரிங் பெட் அதுக்கு அப்புறம் டைப்பர் பேக் இது ரெண்டும் வந்து கிருத்திக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது. அதே இந்த பாப்பாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசா வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேரி பெட்டும் அதுக்கு அப்புறம் டைப்பர் பேக்கும் வந்து சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். டிராவலிங்க்கு இந்த டைப்பர் பேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட அமேசான் லிங்க் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு பேஸ்கெட் கொடுத்தாங்க. அந்த பேஸ்கெட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறது என்னோட பீரியட் பேட்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷன் இருக்கலாம் இல்லை நார்மலாகவும் இருக்கலாம். அந்த டைம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பிராண்ட் நான் வாங்கியிருக்கேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டீஸ் மாதிரி, அதாவது டைப்பர் மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரிவ்யூ இருந்ததுனால இது வாங்கினேன். அடுத்ததாக வந்து குழந்தைக்கு நியூ பார்னுக்கான டைப்பரு கூடவே ட்ரை ஷீட் 2 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்து மழை காலமாக இருந்தால் நிறைய யூரின் போவாங்க. அதுக்காக ரெண்டுமே வாங்கிட்டு இதோட எல்லா லிங்க்கும் வந்து இப்போ நான் என்னென்ன காட்டுறேனோ அதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிக் பம்ப் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோடனே பால் வரலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாள் அழுது. அதை வந்து இந்த பாப்பாவுக்கு மிஸ்டேக் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரஸ்ட் பம்ப் வந்து எலக்ட்ரிக்கில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நான் முன்னாடி போட்ட வீடியோஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டேன். அதுலேயும் வந்து லிங்க் இருக்குது, வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து குழந்தைக்கு தேவையான அந்த பவுடர், வைப்ஸு, சோப்பு, அதுக்கப்புறம் ஷாம்பு, டைப்பர் க்ரீம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காம்போவாக வாங்கினேன். 300க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஹிமாலயா வந்து கிருத்திக்கு நல்லா ஒத்துக்குச்சு. அதனால் அதே வாங்கிட்டேன். வேறு எந்த பிராண்டும் எனக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லை. கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக கிருத்திக்கு இன்னமும் நான் ஹிமாலயா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறதுனால அந்த பிராண்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்டரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துருக்கிறது வந்து நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, டிஸ்போசபிள் கவரு, ஒரு சோப்பு எடுத்துக்கிட்டேன். எனக்காக ஒரு சோப்பு, பாப்பாவுக்கு சோப்பு வைக்கிற ஒரு இது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஹேண்ட் வாஷ் லிக்விட் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் டாய்லெட்டரியில். சப்போஸ் நான் நடுவில் எதனா மிஸ் பண்ணிட்டா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னை விட நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க. அவங்க யாருன்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னால் கூட நான் எடுத்துப்பேன் கண்டிப்பாக லாஸ்ட் மினிட்ல. அப்புறம் என்னோட ஆக்சசரிஸ் எனக்கு தேவையான அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு என்ன சொன்னாங்கன்னா டெலிவரி ஆகிட்ட பிறகு கொஞ்சம் தலைவாரிக்கோ கொஞ்சம் புட்டுலாம் வச்சுக்கோ, நிறைய பேர் வருவாங்க அப்படின்னாங்க. அதனால தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தட்டு, டம்ளரு, அதுக்கப்புறம் தூக்குச்சட்டி எப்போவுமே எனக்கு உதவும். ஏன்னா டீ வாங்க போகும்போது ஃப்ளாஸ்க் எதுக்கோ வந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ளாஸ்க்கை விட இந்த மாதிரி தூக்குச்சட்டி எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு ரொம்ப உதவுச்சு. அதனால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில், அதாவது நார்மல் வாட்டர் ஃப்ளாஸ்க்கோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டேன். மெயினாக வந்து எனக்கு ஸ்பூன்ஸு, எக்ஸ்ட்ரா டீ குடிக்கிற டம்ளர், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற டம்ளரு, 2 தட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எதனா வாங்கிட்டு வந்தால் எனக்கு சி செக்ஷனாக இருந்தால் படுத்துகிட்டே இருக்கணும் 2-3 நாள். டைம் நம்மளால் நிமிர்ந்து உட்காந்து குடிக்க முடியாத டைமாக இருந்தால் என்ன பண்ணுறது அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரா வந்து நான் ஸ்டீல்லே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சி செக்ஷன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சி செக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா நார்மல் டெலிவரியாக இருக்கலாம் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கோ ப்ரிப்பராக வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தோடனே தலைகாணி, அது பக்கத்தில் 2 பக்கம் வைக்கிற தலைகாணியும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஹெட் டவல், அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இட்டுட்டு வரும்போது அந்த ஒயிட் கலர் டவல் போட்டு பாப்பாவை ரேப் பண்ணி இட்டுட்டு வருவேன். இன்னொன்று பச்சை கலர் பார்த்திங்கன்னா அந்த ஹெட் டவல்னு சொல்லுவாங்க, தலைக்கு ஊற்றுனா தேவைப்படும். இன்னொன்று கீழே வயலட் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது பாத் டவல். அது மாதிரி ஏன்னா நான் 2 டவல் கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டவல் துடைக்கிறதுக்கும் ஒரு டவல் தலைக்கு துடைக்கிறதுக்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டரு, அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு சப்போஸ் வந்து குளிர்ச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன். மிட்டன்ஸு, அப்புறம் குல்லா இதெல்லாம். அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோரில் போயிட்டு நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினது வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டு, என்னென்ன ரேட்டுன்னு. இந்த மாதிரி என்னென்ன டிசைனில் வாங்கியிருக்கேன், எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் லங்கோட்ஸு, அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருக்கேன். நீங்கள் அந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. ஒரு புதுசாக இப்போ தான் வந்து பாப்பாவுக்கு நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூட்கேஸில் பேக் பண்ணிடலாம்.
மெயினாக வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்போர்ட்ஸ் வந்து எப்போவுமே எதனா ஒரு ஹேண்ட் பேக்கில் இல்லை பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் டைப்பர் பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு டவலு, ஒரு 4 ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் என்னோட இன்னர்வி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்வெட்டர், பெட்ஷீட் இதெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மாவை எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கு இதுதான் என்னோடது. ஸோ இதில் எதனா நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் லாஸ்ட் மினிட்ல கூட எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.